இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே எவால்வ் ஆயிடுச்சு. கரண்ட்ல வந்து செகண்ட் ஹேண்ட் காருடைய மார்க்கெட்டுடைய நெட் ஒர்த் லைக் குளோபல் வைஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பில்லியன் கிட்ட இருக்கு. அதுக்கு 2 ட்ரில்லியன் கிட்ட இருக்கு. அது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும் தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அடுத்த 2027க்குள்ள இது ரெட்டிப்பாகுன்றது தான் வந்து ஒரு கணிப்பாகவே இருக்கு. ஸோ இங்க வந்து நிறைய லோக்கல் ஃப்ளேவர்ல டீலர்ஸ்லாம் இருந்தாலுமே உங்களுக்கு ஆஸ் அ கஸ்டமரா நான் வாங்கும்போது எந்த ஒரு இடர்பாடுமே இருக்காது. நீங்க காரை நம்பி எடுக்கலாம். நம்ம கிட்ட வந்து ரெண்டு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அஷ்யூர்டுன்னு சொல்லுவோம், பட்ஜெட்னு சொல்லுவோம். அஷ்யூர்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் நியூ கார் மாதிரியே தான் உங்களுக்கு. ஒரு புது கார்ல போய் நீங்க பார்க்கும்போது எந்த ஒரு ரிப்பேர் ஒர்க்குமே இருக்காது இல்லைங்களா. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி காசு இருக்கும். பட்ஜெட்ல போது கொஞ்சம் லைக் மேபி ஒரு டோர் மாத்திருக்கலாம், இல்ல ஒரு பஞ்சஸ் ஓப்பன் ஆயிருக்கும், டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா. ஸோ அந்த கார் சேலிங் இருக்கும். பட் ஸ்டில் ரெண்டு காருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 1 year வாரண்டி அப்படின்றது, என்ஜின் கியர் பாக்ஸ் 1 year மெக்கானிக்கல் வாரண்டின்றது எந்த ஒரு கார் எடுத்தாலுமே சரி, அது 3 லட்ச ரூபாய் இருந்தாலும் சரி, 30 லட்ச ரூபாய் இருந்தாலும் சரி, எல்லா கஸ்டமருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது அப்ளிகபிள். பிளஸ் சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து 2 ஹப்புமே சேர்த்து 600 கார்கள் கிட்ட இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 2.5 lakhsல இருந்து 30 lakhs வரைக்கும். ஸோ அஸ் அ செல்லரா நீங்க கார் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம். வீட்டுக்கே வருவோம். 30 கிலோமீட்டர் வரைக்கும் வீட்டுக்கே வந்து வண்டியை இன்ஸ்பெக்ட் பண்ணி, ஃப்ரீ இன்ஸ்பெக்ஷன் தான், மற்ற எந்த ஒரு காம்படிட்டருமே அதை ப்ரொவைட் பண்றது இல்லை. நீங்க வண்டியை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். என்னுடைய வண்டியை இப்போ கரண்ட்ல என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லி ஃப்ரீ இன்ஸ்பெக்ஷன்ஸ் யாருமே மார்க்கெட்ல தர முடியாது. ஸோ அதையும் நம்ம கொடுக்குறோம். நீங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பெட்டர் ப்ரைஸிங் கிடைக்கும். அகெயின் பேமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டான பேமெண்ட். அஸ் அ செல்லரா இருக்கும்போது மார்க்கெட்ல என்ன ஒரு பிரச்சனை இருக்கா, யூஸ்டு கார்ல அந்த வண்டியை விற்றதுக்கு அப்புறம் அது நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையான்ற ஒரு தெளிவே இருக்காது. மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்பின்னில நீங்க காரை சேல் பண்றீங்க அப்படின்னா நேம் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா ஆகுன்ற உத்தரவாதமும் ஸ்பின்னி தருது. நீங்க எப்போ வேணாலும் ஸ்பின்னியை ரீச் பண்ணி என்னுடைய வண்டியோட ஸ்டேட்டஸ் என்ன, நான் இந்த நாளில் விற்றேன், இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ன்றது கேட்கலாம், நம்மளால சொல்ல முடியும். சில கார்கள் வந்து இல்லை இன்னும் விற்கலை, இப்போதான் எடுத்திருக்கோம், 1 மாசம் தான் ஆகுது, இன்னும் விற்காம இருக்குன்னா நீங்க எங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஷோரூம்ஸ்க்கு வந்து வண்டியை பார்க்கலாம். அது உங்க வண்டி, நீங்க வித்திருக்கீங்க, அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து அஸ் அ செல்லரா நீங்க வண்டியை விற்கும்போது உங்களுக்கு அதுவுமே பெனிஃபிட்டா இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அகைன் நம்ம கோயம்புத்தூர்லயும் இருக்கும், அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 years பிசினஸ். இந்த பிரான்ச் ஸோ இந்த பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 monthsக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்க் அப்படின்ற கான்செப்ட்ல, பார்க்குடைய கான்செப்ட் என்னன்னா இந்த இடத்துல நம்மளுடைய கார்களும் நம்மளுடைய ஸ்டோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அஸ் அ கஸ்டமரா நீங்க உள்ள வரும்போது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஷோரூமுடைய செட்டப்ல இருந்து டிரைவ் பண்ற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு செட்டப்ஸ் இருக்கும். பிளஸ் இந்த இடத்துடைய மொத்த கார் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 300 cars நீங்க ஈஸியாக பார்க்கலாம். ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சார், சென்னையை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறேன். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் பேண்டமிக் அப்புறம் கஸ்டமருக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கிற கார்களுடைய சேல் அதிகமாக இருக்கு. உதாரணத்துக்கு மாசம் நம்ம ஒரு 400 கார் விற்கிறோம் அப்படின்னா அதில் 30% ஆஃப் கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பேக்கெட்டில் தான் வருது. ஏன்னா அந்த ப்ரைஸ் பேக்கெட்டுக்கு போகிறவங்க ஒன்று யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, சில மாடல்களும் இருக்கு, அல்லனா ஃபேமிலி ஆடியன்ஸாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கார்லேருந்து செகண்ட் கார் ஸ்விட்ச் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் காரே அதுவாக தான் இருக்கும். பட் ஸ்டில் கொஞ்சம் சேஃப்டியான வண்டியாக வேணும் அப்படின்ற மாதிரி 5 to 6 லட்சம் ரூபாய்க்கு கார்கள் வந்து அதிகமாகவே சேல் ஆகும் அந்த ப்ரைஸ் பேக்கெட். என்ன மாதிரி கேக்குறீங்க சார்? ஓகே, ஸோ பொதுவாக ஸ்பின்னில வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2010க்கு அப்புறம் இருக்கிற கார்கள் எல்லாமே எடுப்போம் ஓகேங்களா. பட் இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்டரா தான் இருக்கு. அகைன் சென்னையை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். ரீசெண்டான காசு 2018க்கு அப்புறம் இருக்கிற கார்களுடைய சேல் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க அதோடைய இப்போ கரண்ட்ல மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ காரோட பிரைஸ் எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஒரு மாடல் நீங்க போய் எடுக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி 6 லட்ச ரூபாய்க்கு வாங்கின வண்டி இப்போ நிறைய ரீசனுக்காக வந்து 7.5-8 ரூபா கிட்ட வந்துருக்கு. ஸோ அதே கார் அதே ஃபீச்சர் தான். பட் நான் ஒரு 2018க்கு அப்புறம் எடுக்கும்போது எனக்கு ஒரு 2 to 2.5 லட்ச ரூபா கிட்ட கம்மியாவே கிடைக்கும். ஸோ அந்த பெனிஃபிட் தான் 2018க்கு அப்புறம் இருக்கிற கார்கள் வந்து ரொம்பவே துரிதமா சேல் ஆகும். இவி வெஹிக்கிளுடைய மார்க்கெட் வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் கர்வ்ல தான் சார். நிறைய
அஸ் அ மார்க்கெட்டா அதை பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ். எப்படி நம்ம இனிஷியல்ல வந்து சைக்கிள்ல இருந்து கார், லைக் ஆட்டோ, கார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பெட்ரோல், டீசல், அப்படியே மல்டிபிளாக போகும்போது ஈவின்றது அடுத்த ஸ்டெப். பட் அது இன்னும் லேர்னிங் அவ்வளோதான் இருக்கு. ப்ளஸ் இந்த லைக் நம்ம மாதிரி சென்னை மாதிரி சிட்டியில் வந்து அதோட நீடுகள் வந்து அதிகமாக ஆயிருக்கு. பட் அது சார்ஜிங் பாயிண்ட்ஸோடைய தேவைகளை வந்து கரெக்டாக பூர்த்தி பண்ணணும்னா அதுவுமே எமர்ஜிங் மார்க்கெட் தான். இல்லை சார், நம்ம இது வரைக்கும் இவி சேல்ஸ் எடுக்கல. பட் டெஸ்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெல்லி என்சிஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருக்கிற ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்டியே தனியாக இருக்கு. அகைன் இதுவும் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல விரும்புகிறேன், நம்ம கிட்ட ஆர்என்டி டீம்னே ஒரு டீம் தனியாக இருக்கு. ஸோ ஸ்பினியில் அது வேற எந்த ஒரு கம்பெனிலுமே இல்லை. குறிப்பாக வந்து சில டீசல்லாம் க்ளோஸ் ஆகும், சில டீசல்லாம் 5 வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து கையை சுற்றி கேட்கலாம். இன்னும் அது எக்ஸாக்டா கவர்மெண்ட்ல இருந்து நாம்ஸ் எதுவும் கரெக்டா வரல சார். பட் அகைன் என்னுடைய தேவையை பொறுத்து தான், பெட்ரோலா டீசலான்றது தனிநபருடைய விருப்பம் தான். நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வண்டி ஓட்டணும்னா நான் ஆஸ் அ கஸ்டமராக நான் டீசல் போவேன். இல்லை நான் வண்டி வந்து இப்போ நான் தான் எடுப்பேன், பட் ஸ்டில் எனக்கு ஓகே, எனக்கு ஒரு பவர் வேணும் வண்டியில் அப்படின்னா நான் பெட்ரோல் போவேன். இதுதான் வித்தியாசம். எங்ககிட்ட கேட்டிங்கன்னா யூஸ்டு கார்லேருந்து அப்கிரேட் பண்ணுறது ஈஸி. ஏன்னா ஆஸ் அ பர்சனாக நான் வாங்கும்போது அதில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். மீன்வெல் ஆல்ரெடி இப்போ நீங்கள் புது கார் வாங்குறீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி அதில் ஒரு 2 லட்ச ரூபா போட்டு நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுவீங்க. பட் அதே மாடல் அதே வண்டி ஒரு 2 வருஷம் கம்மியான வண்டி நான் 3 லட்ச ரூபாய்க்கு எனக்கு கிடைக்குதுன்னா நான் அதை வாங்கிட்டு அதில் நான் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி டேட்டா நாங்கள் கேப்சர் பண்ணுறது இல்லை சார். நான் கஸ்டமருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்க மாட்டோம். ஸோ அந்த ரீசனுக்காக சார் சென்னையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டு க்ரௌடு தாங்க சார். லைக் நியர்பைல காஞ்சிபுரம் இருக்கு, திருவள்ளூர் இருக்கு, வேலூர் இருக்கு. லாஸ்ட் மந்த் ஒரு டேட்டா படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நியர்பைல இருக்கிற சிட்டிஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 20% கிட்ட கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ரீச்சுமே நல்லா இருக்கு. டவுன் சவுத்லேருந்துமே வராங்க. ஏன்னா கோயம்புத்தூர்லேயும் ஒரு பிரான்ச் இருக்குன்றதால அங்கேயும் போய் பார்க்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அகைன் அங்கேருந்து இங்கே வராங்க, வைஸ் வர்சா ரெண்டுமே நடக்கும். கார் ஃபினான்சிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பினி ஓனா பண்ணல சார், நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம கிட்ட இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைவேட் பேங்க்ஸுமே பார்ட்னரிங்ல இருக்கு. அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸோ அந்த என்பிஎஃப்சியுமே இருக்கு. ஆஸ் அ கஸ்டமரா நீங்க வெளியே போய் ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாமே, நீங்க போயிட்டு பேங்க்ல உங்க ஃபைலை கொடுத்து லோன் வாங்குனீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு 16% தராங்கன்னா, ஸ்பினின்றது இந்தியா ஃபுல்லா இருக்குன்றதால வி ஹேவ் அ டைப். அந்த ரீசனுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ 4% கிட்ட உங்களுக்கு வித்தியாசமே வந்துடும். என்ன தமிழ்நாடு ஷேர் தான். ஏன்னா இந்தியாவோட ஷேர்னும் போது மல்டிபிள் காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு மல்டிபிள் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் சொன்னது தமிழ்நாடு டேட்டா 10% மார்க்கெட் ஷேர் நம்ம கிட்ட ஸ்பினில். இல்லை சார், நம்ம அந்த மாதிரி இல்லை சார். மறுபடியும் என்ன சொல்ல விரும்பணும்னா, ஸ்பினியை நம்ம லோன் பண்ணல, பேங்க்ல வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணணும். அது எப்படி சொல்லுதுன்னா சார், நான் as a பயனரா போயிட்டு பேங்க்ல லோன் வாங்குறேன்னா நானே போயிட்டு மேனேஜர்கிட்ட பேசி லோன் அப்ளிகேஷன் கொடுத்து தென் அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் பண்ணணும். நான் அந்த ஸ்டெப்பை தான் உடைக்கிறேன் ஸ்பினியில். உங்களுக்கு கன்வீனியன்ட் பண்ணி தரேன். நீங்கள் எங்ககிட்ட டாக்குமெண்ட் கொடுத்தா மட்டும் போதும் லோனுக்கு உண்டானது. நான் பேங்க்ல கோஆர்டினேட் பண்ணுவேன். நீங்கள் பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு பதிலாக நான் பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு லோன் வாங்கி தரேன். அதுக்கப்புறம் லோன்ல இருந்து இஎம்ஐ பே பண்ணுறது, இன்கேஸ் டிஃபால்ட் ஆகுதுன்னா பேங்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இல்ல சார், நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் யூசர்ஸ் இருக்காங்க. சார் மாதிரி இருப்பீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டி சேல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி யூசருடைய வண்டி சேல் ஆகிறது அதிகமா இருக்கு. நம்ம மீன்வைல் வண்டி எடுக்கும் போதே எல்லாமே செக் பண்ணிடுவோம். வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஃபிளட் ஆயிருக்கா, மீட்டர் டேம்பர் ஆயிருக்கா, தென் கரோஷன் ஆயிருக்கா. ஏன்னா சிலருடைய தாட் என்ன இருக்குன்னா, ஒரு பர்டிகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தாலே இது சீஷோர் கிட்ட இருக்கு, கரோஷன் ஆயிருக்குன்னுவாங்க, ஃபிளட் ஆயிருக்குன்னுவாங்க. அதுக்கப்புறம் சென்னையில வந்து எப்பவுமே ஃபிளட் வருதுன்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. ஸோ இதை உடைக்கிறதுக்காக தான் நம்ம வண்டிக்கு விற்கும் போதும் சரி வாங்கும் போதும் சரி வண்டி கரோஷன் ஆயிருக்கா,
ஃப்ளட் ஆயிருக்கா, மீட்டர் டேம்பர் ஆயிருக்கான்றதை பார்ப்போம். அதை தவிர்த்து வண்டி எடுக்கும் போதே எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல் பேமெண்ட்டுமே போடும். அதுவுமே இன்ஸ்டன்டா போடும். அஸ் செல்லரா நீங்க பார்க்கும்போது ஒரு 5 லட்ச ரூபா கார் கொடுப்பீங்க, உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் நான் வாங்கிட்டு 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு 2 லட்ச ரூபா ஹோல்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. பட் அந்த ரீசனுக்காக தான் செல்லருடைய, அதாவது விற்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரணுன்றதுக்காக ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டு வண்டி எடுக்கும். ஸோ ஸ்பின்னினால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 30+ மேல இல்லை. ஸோ காலேஜ் முடிச்சு ஃப்ரெஷர்ஸ் நாங்கள் 2 பேர் எடுத்திருக்கோம். இந்த பிரான்ச்ல 2 பேர் இருக்காங்க. தென் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வடவண்டி பிரான்ச்ல 2 பேர் இருக்காங்க. உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் ஷாப் இருக்கு சார், ரெட் ஹில்ஸ் கிட்ட. முதல்ல சொன்ன மாதிரி 20-25 ஏக்கர்ல இருக்கு. அங்க ஒரு 300-400 பேர் ஒர்க் பண்றாங்க, டெக்னீஷியன்ஸ். அகைன் இப்போ நிறைய நியூ கார்ல இருந்து யூஸ் கார் வரவங்களுடைய டிமாண்டுமே அதிகன்றதால இதோடைய வளர்ச்சி அதிகமாயிட்டு தான் போகும். அப்போ எனக்குமே வந்து தேவைகள் அதிகமாகும் அஸ் கம்பெனியா பார்க்கும்போது. ஸோ யங்ஸ்டர்ஸுக்குமே நம்மளால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார். எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர்ல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 65 years plus. சார் 2015 அப்புறம் அடுத்தடுத்து சென்னை இப்போ இது போல கார் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதுக்கப்புறம் அதை வாங்குறீங்க இருக்கா இல்லை அதை பற்றி சொல்லிட்டு இல்லை சார், முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃப்ளட் ஆன வண்டி, மீட்டர் டேம்பர் ஆன வண்டி, மேஜர் கரோஷன் ஆன வண்டிலாம் வந்து ஸ்பின்னில எடுக்க மாட்டோம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, சார் ஒரு கார் இருக்கு, நீங்க விற்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஸ்பின்னில நீங்க இன்ஸ்பெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து செக் பண்ணும். நான் வீட்டுக்கு அனுப்பி செக் பண்ற இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெக்னீஷியன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில 10-15 வருஷமா இருக்கிறவர். ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஸ்பின்னியோடைய டேட்டா பாயிண்ட்ஸ், நம்ம இன்டர்னலாக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் சில ஃபோட்டோஸ் எடுக்கணும், தென் அதுக்கப்புறம் காரை வெரிஃபை பண்ணணும், சர்வீஸ் ஹிஸ்டரி காரெல்லாம் செக் பண்ணணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷன் போகணும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரைசிங், தென் அந்த கார் வந்து ஃப்ளட்டடா, மீட்டர் டேம்பரா. அகெயின் இந்த மாதிரி கார்கள் வந்து நம்ம ஸ்பின்னில வாங்க மாட்டோம். கம்ப்ளீட்டா சார் வாகன்ல செக் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஃபாஸ்டாக் பிளாக் லிஸ்ட் ஆயிருக்குனாலும் அந்த காரை வந்து நம்ம எடுக்க மாட்டோம், பிளாக் லிஸ்ட் கிளியர் பண்ணிட்டு தான் எடுப்போம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கு. வாகன் செக் பண்ணுவோம். வாகன்ல வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வாகன்ல வந்து இப்போ நீங்க ஒரு டோல் கிராஸ் பண்ணி போறீங்கன்னா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா லைக் மேபி சிக்னல் வயலேஷன் பண்றீங்கன்னா உங்களுக்கு விழுந்திருக்கும், ஃபைன் விழுந்திருக்கும். பட் அது நம்மளுக்கு தெரியாது, வாகன்ல செக் பண்ணும்போது தெரியும். சில பேர் அதை நெக்லிஜென்ஸா எடுத்துப்பாங்க. நம்ம எல்லாமே செக் பண்ணுவோம் சார், ஃபாஸ்டாக், தென் வாகன்ல போகும்போது கேஸ் என்ன இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கார்களும் நம்ம எடுக்கணும், கம்ப்ளீட் செக் பண்ணுவோம். லைக் என்ன மாதிரி கார் சார் 2009 அதான் சார் 2009 உங்களுக்கு வாங்கின காருமே இனிமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா. பட் அகைன் அது பயனரை பொறுத்து தான். நான் இப்போ ஒரு யங்ஸ்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து பேசிக்கா எனக்கு டிரைவிங் கத்துக்கணும்னா ஒரு ஸ்டார்ட் லெவல்ல ஒரு கார் போவேன். அகைன் நான் அன்மேரிடா இருக்கேன். ஸோ இது கொடுத்துட்டு நான் அடுத்த கார் போகிறதுக்கு ஒரு 2 to 3 years ஆயிடும். ஈவன் வந்து இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசினஸ்னால காசு மாத்திட்டே இருப்பாங்க. புது கார் 2023 வந்த மாடல்ஸ் வாங்கியிருப்பாங்க, ஒரு 1 or 2 years யூஸ் பண்ணியிருப்பாங்க, அகைன் அதை சேல் பண்ணிட்டு அப்கிரேட் ஆவாங்க. ஏன்னா நியூ கார்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்டு காரோட காம்படிஷன் அதிகமாகிடுச்சுல, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு ரூபாய், 4 மாசத்துக்கு ஒரு ரூபாய், இல்லை இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து கார் லான்ச் ஆகிட்டு தான் இருக்கு, மல்டிபிள் ஆப்ஷன்ஸோட, மல்டிபிள் ஃபீச்சர்ஸோட. சார் லாஸ்ட் மந்த் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44% வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் யூசர்ஸோடைய யூஸ்டு கார் டிமாண்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸ்பின்னியில் சொல்கிறோம், பேன் இண்டியா ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக சார். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமன்ஸோடைய டிமாண்ட் தான் அதிகமாக இருக்கும். இங்கேயுமே அதுதான் சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40% கிட்ட இருக்கு. இந்தியா ஃபுல்லாக 44, சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 40% கிட்ட இருக்கு. குவிட் சார், குவிட் சார், குவிட், ரெனால்டு குவிட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல போயிட்டு பிரான்ச்சோட டேட்டா செக் பண்ணாலுமே குவிட்ன்ற ஒரு மாடல் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் செல்லிங்காக இருக்கும். ஆட்டோமேட்டிக்ஸ், குவிட் ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு என்ட்ரி லெவலில் இருக்கும், ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம், நல்ல ஃபீச்சர்ஸுமே இருக்கும். இல்லை சார், தமிழ்நாட்டுக்குன்னு யாரும் இப்போதைக்கு இல்லை. பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2021 சச்சின் வந்து இன்வெஸ்டர் பிளஸ் அம்பாசிடராக வந்தார். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பிவி சிந்துமே வந்து பார்த்தீங்கன்னா 2022 அவங்களுடைய ஒரு காரை சேல் பண்ணாங்க.
அவங்க ஃபர்ஸ்ட் வாங்கின கார். அதை சேல் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததால அவங்களும் ஒரு அம்பாசிடர் வந்தாங்க. ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட்ல பவுலர் இஷாந்த் சர்மா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரீமியம் காரை வந்து ஸ்பின்னி கிட்ட சேல் பண்ணாங்க. ஸோ அதை தவிர்த்து அனில் கும்ப்ளே, யுவராஜ் சிங் இவங்க எல்லாமே பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஆகும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ட்ரஸ்ட்ன்ற ஒரு ஃபேக்டர்னால வந்து இங்கே. ஸோ அது வந்து மேனேஜ்மெண்ட்ல கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது சார், நம்ம யாருக்கும் தெரியாது. இப்போதைக்கு அந்த மாதிரி பிளான்ஸ் எதுவும் இல்லை சார். இல்லை சார், அந்த மாதிரி இப்போதைக்கு யாரும் இங்கே சென்னையில் இல்லை, பட் மற்ற இடத்துல எனக்கு ஐடியா இல்லை சார்.